அஜித் குமாருக்கு 50 இடங்களில் காயம், சிகரெட் சூடு, கடும் டார்ச்சர், வெளியான ஷாக் ரிப்போர்ட். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. அஜித் குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியான நிலையில் 50 இடங்களில் காயம், சிகரெட் சூடு என கடும் சித்திரவதையை அவர் அனுபவித்துள்ளார் என்ற அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்துள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் காவலாளியாக அதே ஊரைச் சேர்ந்த அஜித்குமார் பணியாற்றி வந்தார். ஜூன் 28ஆம் தேதி கோவிலுக்கு சுவாமி கும்பிட நிகிதா என்பவரும் அவரது தாயாரும் காரில் வந்துள்ளனர். கார் சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்து பார்க் செய்ய சொன்னதாகவும் கூறப்படுகிறது. சாமி கும்பிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது காரில் இருந்த 10 சவரன் நகையை காணவில்லை என திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பான சந்தேகத்தின் அடிப்படையில் அஜித்குமாரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அஜித்குமாரை அடித்து சித்திரவதை செய்ததோடு கோவிலுக்கு அருகே அழைத்து வந்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். காவல் நிலைய விசாரணையில் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தமிழகத்தையே உலுக்கியது. எதிர்க்கட்சிகள் தமிழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தன. இதனிடையே 5 மணி நேரம் நடந்த பிரேத பரிசோதனைக்கு பின் அஜித்குமார் உடல் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டு மடப்புரத்தில் தகனம் செய்யப்பட்டது. அஜித்குமாரின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையில் 18 இடங்களில் காயம் இருந்தது, கழுத்தில் ஆழமான காயம் இருந்தது, கடும் சித்திரவதையை அனுபவித்திருக்க வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. அஜித்குமார் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டார். அத்துடன் அஜித்குமார் சகோதரருக்கு ஆவினில் 30,000 ரூபாய் ஊதியத்துடன் நிரந்தர பணியும் 3 சென்ட் இலவச வீட்டுமனையும் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கையும் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட முதல்வர் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையின் முழுமையான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதில் அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்தன. இந்த காயங்கள் வலது மார்பின் பின்புறம், இடது மற்றும் வலது தொடைகள், இடது கால், வலது நடுவயிறு மற்றும் தோள்பட்டை ஆகிய இடங்களில் காணப்பட்டன. அவற்றில் பல காயங்கள் தசைகளை கிழித்து கொண்டு ஆழமாக உள்ளே சென்றுள்ளன. வலது வயிற்றின் நடுவே சி வடிவ காயம் ஆபத்தானதாக இருந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வலது வயிற்றில் லத்தி வைத்து தாக்கப்பட்டதற்கான அடையாளமாக அது உள்ளது. மேலும் இடது கையில் 2 இடங்களில் சிகரெட் தீக்காயங்கள் காணப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அஜித்குமாருக்கு சிகரெட் மூலம் சூடு வைத்து சித்திரவதை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. தலையில் லத்தியால் கடுமையாக தாக்கியதில் மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மண்டை ஓட்டின் 2 பக்கங்கள், நடு மண்டை, தலைப்பகுதி முழுவதும் கட்டையால் அடித்த காயம் உள்ளது. நாக்கை கடித்த அடையாளம் இருந்தது. தலையில் அடிபட்டதால் வலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். கண்கள் சிவந்து வீங்கியுள்ளன. காதுகளில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது. இதயத்தின் 2 இடங்களிலும் கல்லீரலிலும் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் மூலமாக அஜித்குமார் காவல்துறையினரால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சித்திரவதைகளை அனுபவித்துள்ளார் என்பது தெரியவருகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.